குறைஷிகளே, நான் என்ன செய்ய போகின்றேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குறைஷிகளை பார்த்து கேட்டார். குறைஷிகள் சொன்னார்கள், கைரன் அஹுன் கரீமுன் ஒபுன் அஹின் கரீம், நீங்கள் நல்லதைத்தான் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல சகோதரர், நல்ல சகோதரருடைய மகன் என்று குறைஷிகள் சொன்னார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை, இது அபு அந்து முத்துலக்கா, சென்று வாருங்கள், நீங்கள் எல்லோரும் சுதந்திரமானவர்கள். அவ்வளோதான். பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று செஞ்சு, நான் இப்படி எல்லாம் சாதித்தேன், அப்படி செஞ்சேன், நீங்கள் இன்னின்ன அநியாயங்கள்லாம் செய்தீர்கள் என்றாலும் நான் மன்னித்தேன், அப்படி கூட சொல்லணும். அப்படியா சொல்லணுமே, இன்னின்ன மாதிரிலாம் அநியாயம், முகதுக்கு வந்தீங்க, பதருக்கு வந்தீங்க, கந்தக்கு வந்தீங்க, இன்னும் எத்தனையோ அநியாயங்கள் செய்து என்றாலும் நான் மன்னித்தேன் என்றாலும் சொல்லியிருக்கணுமே, அப்படின்னு சொல்லணும். இது அபு போயிட்டு வாங்கோ, நீங்கள் சுதந்திரவான்கள், விடுதலை செய்யப்பட்டீர்கள் சொன்னார். இப்படி இது அபு அந்து முத்துலக்கா என்று அனுப்பி வைத்தார். எனவே ரசூலுல்லாஹ் உடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி 3 துண்டாகத்தான் பிரிக்கிறது. ஒன்று, கால் வீங்கும் அளவு நின்று வணங்கினார். மகளெல்லாம் பெரிய போராட்டம், மாக்கள் அழைக்கிறது, வேலை செய்கிறது, உழைக்கிறது, இப்படித்தான் இருந்தார். இரவுலையாவது நிம்மதியாக தூங்கி அமைதியாக கால் எழும்போமான்னு பார்த்தா அதுவும் இல்லை, நீண்ட நேரம் நின்று வணங்கினார். கால் வீங்கும் அல்லாஹ்வோடு நடந்த அந்த உரையாடலின் காரணமாக, அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருந்த அதன் காரணமாக கால் வீங்கிக்கிறது கூட பிறர் சொன்னால் தான் தெரியும். ஆஷனாகி, ஏன் இந்த மாதிரி கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்டால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கினார். 2வது, காயங்கள் படும் அளவுக்கு போராடினார். உஹது யுத்தத்தில் குழியுள்ளுக்கு விழுந்தார்கள், இரத்த காயப்பட்டார்கள். ஹுனைன் யுத்தத்தில் எல்லோரும் ஓட ரசூலுல்லாஹ் 1-2 பேர் மட்டும் தனித்து நின்றார்கள். இப்படி யுத்தங்கள் பல செய்தார்கள், காயப்பட்டார்கள். பிறகு உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நீண்ட காலம் போராடி சின்னோரு தொகை தான் ஏற்றுக்கொண்டார். இந்த மக்காலினி போராடி யாரையும் எடுக்கிற கஷ்டம் என்று கண்டு ரசூலுல்லாஹ் தாயிஃபு போனாங்க. அங்கேயாலும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கொள்ளும் போனாங்க. தாயிஃப் மக்கள் அடித்து விரட்டினார். எப்படி இருக்கும்? முழு அந்த சுத்தி எல்லாருமே புறக்கணிப்பு தாங்கிக் கொள்வது மிகவும் கஷ்டம். எந்த மனுஷனாலையும் எல்லா பக்கத்தாலையும் புறக்கணிப்பு வருமாக இருந்தால் தாங்கிக் கொள்வது மிகவும் கஷ்டமானது. அப்பவும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, இப்படி மக்கள் எல்லாரும் புறக்கணிப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அப்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லம் யகுன் பிகா அலைய கதபுன் ஃபலா உபாலி, யா அல்லாஹ், நீ என்னோடு கோபப்படாவிட்டால் எதையும் நான் பொருட்படுத்தேன், இது எதனையும் நான் பொருட்படுத்தவில்லை என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கடைசி காலம் மூத்தா கிட்ட வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சாப்பாடு வாங்குவதற்காக சல்லி இல்லை. அப்போ முழு அரபு தீபகற்பத்தை பணியை செய்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்ட மனிதன் வீட்டுக்கு சாப்பாடு வாங்க காசு இல்லை. இப்போ என்ன செய்திருக்கணும்? மதீனாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிட்டு, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி இருந்தால் பணக்காரன் என்ன செஞ்சிருப்பார்? உலக மறுமையுடைய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது என்று நினைச்சிருப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கிடைக்கிறது, உலகத்திலேயும் மறுமையிலேயும் கிடைக்கிற ஒரு பெரிய பேர் நினைச்சு வாங்கி கொடுத்திருப்பார். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, செஞ்சிருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. என்ன செய்தார்கள்? யூதன்ட்ட போய் கடன் கேட்டார். யூதன் சொன்னான், சும்மா தரையில ஈடு வைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உலகத்திலேயும் மறுமையிலேயும் உள்ள நேர்மையாளர், ஆனால் அமீனு சமா இவள் அர்த், சரி பரவாயில்லை, என்னை கவசத்தை வச்சுக்கோ ஈடாக, உணவத்தாண்டு வாங்கிட்டு போனார். ரசூலுல்லாஹ் மூத்தாகும் போது அந்த கவசம் அந்த யூதன்ட்டே இருந்து ஈடு வைக்கப்பட்ட பொருள், அப்படித்தான் மூத்தா போனார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அமைப்பு. இப்படி எந்த மனுஷனுக்கு வாழ முடியும்? இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் செய்தும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அமைப்பு இப்படித்தான் இருந்தது. இந்த வாழ்க்கை அமைப்பு தான் பின்னால் வந்த இஸ்லாமிய வரலாற்று தலைவர்கள் எல்லார்ட்டையும் இந்த மனோநிலை வந்தது. முதலாவது சஹாபாக்கள், உமர் இப்னு கத்தாப்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால வந்து சஹாபாக்கள். இவர்கள்ட்டையும் இந்த மனோநிலை இருந்து மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காண்பதற்கு பாரசீகத்திலிருந்து ஒரு தூதர் வருகிறார். இப்போ பார்க்குறார், அங்கிங்கே எல்லாம் பார்க்குறார், காணல உமர். ஏன் பாரசீகத்திலிருந்து வாரவன் எங்க மன்னரை தேடுவான்? மாளிகையில தேடுவான். மதீனால மாளிகை உண்டை காண. சரி, பள்ளி உள்ளூர் போறார், உனா காணல். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கிட்ட எங்க உமர் அவர் காட்டி கொடுக்குறாரு, அந்த மரத்துக்கு கீழே தூங்குறாரு, அவர் தான் உமர். அப்போ இந்த மனிதர் சொன்னாரா, ஹகம்த ஃபஅதல்த ஃபஅமின்த யா உமர், நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், நீதியாக ஆட்சி செய்தீர்கள், எனவே பாதுகாப்பாக தூங்குகிறீர்கள். ஆட்சி செய்தீர்கள், நீதியாக ஆட்சி செய்தீர்கள், எனவே பாதுகாப்பாக தூங்குகிறீர்கள் என்று இந்த பாரசீக தூதுவன் சொல்லிட்டு போனான். நான் சொல்ல வரேன், இதே மனோனில ரசுல்லாவுடைய இந்த வாழ்க்கை முறை, ரசுல்லா நடந்து கொண்ட முறைகள் இதெல்லாம் பார்த்து மனப்பதிவு பெற்ற பின்னால வந்த சஹாபாக்களும் இதுக்கு ஒரு நூல் அங்கிஞ்சி போறதுக்கும் கூட பயந்தார்கள். மிகவும் கவனமாக வாழ்ந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, மேனைய பல சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தார்கள். இது இஸ்லாமிய வரலாற்றுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லுவோம். அதோட நிக்கல, பின்னால வந்த இஸ்லாமிய தலைவர்களும் கூட, சலாஹுத்தீன் அய்யூபி, அதுக்கு பின்னால் வந்த தலைவர்கள், நவீன காலத்தில் வாழக்கூடிய வாழ்ந்து மூத்தா போன பல தலைவர்கள்ட்ட கூட இந்த உதாரணத்துக்கு காணலாம். எனக்கு டைம் இருந்தால் அதையும் கூட சொல்லல. நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் நவீன காலத்தில் சஹாபாக்களை மாதிரி தியாகம் செய்யக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைன்றேன்னு நினைக்கிறோம்டா இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியது. நீ அந்த மாதிரி ஆக்கள் பிறக்க எவ்வளோ பெரிய தவறு அது. உண்மையில் அப்படியல்ல. நாங்கள் வாழுகின்ற இதே காலப்பிரிவில் வாழ்ந்து மரணித்த பல அறிஞர்களை நாங்கள் படித்து பார்த்தோம். சையத் குத்பை படித்து பார்த்துருந்தேன், மௌதூதியை படித்து பார்த்துருந்தேன், முகமது பின் அப்துல் வஹாபை படித்து பார்த்துருந்தேன், அஹமது யாசினை படித்து பார்த்துருந்தேன். இந்த மாதிரி தலைவர்களை படித்து பார்த்துருந்தால் இந்த உதாரணங்கள் அவங்கள்ட்டையும் இருக்கு. இதே வகையான உதாரணங்கள் அவங்கள்ட்டையும் நாங்கள் காணலாம். இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு நேரம் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆயத்து, இந்த சூறாய்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், வெற்றி, சாதனை இவைகளின் போது என்ன ஒழுக்கத்தோடு ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீம் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இவ்வளவு தூரம் ஒரு பண்பாடான வெற்றியை, ஒழுக்கம் நிறைந்த வெற்றியைத்தான் காண விரும்புகிறது. சீரழிவுகளை தருகின்ற வெற்றியை, வெற்றி மமதையில் பல அநியாயங்கள் செய்கின்ற தலைவர்களை இஸ்லாம் ஒரு நாளும் தன்னுடைய வரலாற்றில் உருவாக்கியது கிடையாது என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. வாசுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.